மொரதாபாத்ல 21 வயசான அமிர்தா அப்படிங்கிற ஒரு பொண்ணு ஃபாரன்சிக் சயின்ஸ் படிச்சுட்டு வராங்க. அமிர்தா அவங்களோட டெய்லி ஸ்டோரிஸை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றதும் ஷேர் பண்றதும் ரொட்டீனா வச்சுட்டு வந்திருக்காங்க. ஃபாரன்சிக் சயின்ஸ் படிச்சுட்டு வந்த இந்த பொண்ணை அக்டோபர் 18ஆம் தேதி 2025 அன்னைக்கு டெல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அதுவும் குண்டு வெடிப்பு வழக்குல. ஃபாரன்சிக் சயின்ஸ் படிச்சுட்டு வந்த பொண்ணை போலீஸ் எதுக்காக குண்டு வழக்குல அரெஸ்ட் பண்ணணும் அண்ட் அமிர்தாவுக்கும் அந்த குண்டு வெடிப்புக்கும் என்ன சம்பந்தம்? இந்த வழக்கு 2025 அக்டோபர் மாசம் மொத்த டெல்லியையும் உலுக்கி எடுத்துச்சு. அது அக்டோபர் 6, 2025 ஏர்லி மார்னிங் 3:18க்கு நியூ டெல்லி காந்தி விஹார் காலனியில் இருக்க ஒரு அபார்ட்மெண்ட்ல 32 வயசான ராம்கேஷ் மீனா அப்படிங்கிறவரோட பிளாட்ல பயங்கரமான தீ விபத்து ஏற்படுது. ஃபயர் பில்டிங் ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சதும் அந்த பிளாட்ல இருந்த எல்லா மக்களும் அலறி அடிச்சுக்கிட்டு பிளாட்டை விட்டு வெளியே ஓடி வராங்க. இது மக்கள் அதிகமா வசிக்கக்கூடிய இடம் அப்படிங்கறதால ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பக்கத்துல இடைவெளி ரொம்பவே கம்மியா இருந்திருக்கு. சோ இந்த ஃபயர் பக்கத்து பிளாட்ஸ் அண்ட் வீடுகள்ல பரவக்கூடாதுன்றதுக்காக பக்கத்து பில்டிங்ல இருந்த எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டு எல்லாரையும் வெளியேற்றுறாங்க. உடனே சம்பந்தப்பட்ட இந்த பிளாட்டோட ஓனர் அமித்துக்கு போன் பண்ணி இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை பத்தி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றாங்க. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை கேள்விப்பட்ட அமித் உறைஞ்சு போறாரு. பிகாஸ் அவரோட அம்மா கூட அதே பிளாட்ல தான் ஒரு ஃப்ளோர்ல வாழ்ந்துட்டு வராரு. சோ தன்னோட அம்மாவை காப்பாற்ற நினைச்ச அமித்தும் அவரோட அம்மாவும் அந்த பிளாட்ல இருந்து வேகமா இவாக்குவேட் பண்ணப்படுறாங்க. அந்த மீன் டைம்ல அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணி ஃபயர் என்ஜின் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அதுல இருந்து 20 நிமிஷம் கழிச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபயர் என்ஜின் டிபார்ட்மெண்ட் ஸ்பாட்டுக்கு வந்து அந்த ஃபயரை அணைக்கிறதுக்கு ரொம்பவே பாடுபடுறாங்க. அங்க இருந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எதனால இந்த தீ பரவுச்சு அப்படிங்கறத அக்கம் பக்கத்துல இருந்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுல மக்கள் சொன்னது அதிபயங்கரமான சத்தம் கேட்டதுனால தான் இங்க தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ போலீஸோட கெஸ் படி உள்ள ஏதோ மின்கசிவு ஏற்பட்டதுனால தான் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தீயை கட்டுப்படுத்துறாங்க. சிச்சுவேஷன் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்த அடுத்த நிமிஷம் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் ஒவ்வொரு வீடா ஃபயருக்கான ரீசனை தெரிஞ்சுக்க செக் பண்றாங்க. ஒரு பர்டிகுலர் பிளாட்ல கிச்சனுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ரூம்ல எரிந்த நிலையில ஒரு உடலை பாக்குறாங்க. இமிடியேட்டா ரெஸ்கியூ டீம் இதை பத்தின இன்ஃபர்மேஷனை ஃபாரன்சிக் லெபார்டரி டீமுக்கு பாஸ் பண்றாங்க. ஸ்பாட்டுக்கு வந்த எஃப்எஸ்எல் டீம் அங்க இருந்த எல்லா எவிடன்ஸ் அண்ட் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அந்த உடலை பக்கத்துல இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த உடல் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ற நபரான ராம்கேஷ் மீனாவோடது அப்படிங்கறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆல்சோ வீடு உள்பக்கமா பூட்டப்பட்டிருந்ததுனால மின்கசிவு ஏற்பட்டதுனால தான் ஏர் கண்டிஷன் வெடிச்சு இப்படி ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கும்னு போலீஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. பட் அட் த சேம் டைம் ஃபாரன்சிக் டீம் அந்த பாடி இருந்த விதம் அண்ட் அங்கிருந்த சிசிடிவி எவிடன்ஸை வச்சு செக் பண்ணும்போது இது சாதாரண மின்கசிவினால ஏற்பட்ட மரணம் கிடையாது அப்படிங்கறத ப்ரூவ் பண்றாங்க. எஸ் அட்வொகேட்ஸ், எஃப்எஸ்எல் டீம் அண்ட் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் சேர்ந்து டாக்டர்ஸோட ஒரு கூட்டறிக்கையை ப்ரிப்பேர் பண்றாங்க. இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்றதுக்காக ராம்கேஷோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருந்த எல்லாரையும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஆரம்பத்துல இத போலீஸ் மின்கசிவினால இயற்கையா ஏற்பட்ட மரணம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் எஃப்எஸ்எல் டீம் அண்ட் டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த கேஸை தலைகீழா புரட்டி போட்டுச்சு. ஃபர்ஸ்ட் ஃபாரன்சிக் டீம் சொன்னது ராம்கேஷ் இறந்து கடந்த பிளேஸ்ல இருந்து 5 மீட்டருக்கு பக்கத்துல ஒரு சிலிண்டர் இருந்ததையும் அண்ட் டாக்டர்ஸ் கொடுத்த ஆட்டாப்சி ரிப்போர்ட்ல இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படும் போது ராம்கேஷ் ஆல்ரெடி இறந்து போயிருக்காரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் டாக்டர்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படும் போது ஒரு மனுஷன் உயிரோடு இருந்திருந்தா அவங்க பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்ணும்போது அந்த ஃபயர்ல ஏற்படுற கருப்பான கார்பன் மோனோஆக்சைடு துளிகள் அவங்களோட சுவாச குழாய் வழியா போய் அவங்களோட லங்ஸை அஃபெக்ட் பண்ணிருக்கும். பட் ஆட்டாப்சி ரிப்போர்ட்ல அந்த மாதிரியான ட்ரேசஸ் அந்த பாடியில இல்லைன்னு கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கு. சோ அல்டிமேட்டா ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது ராம்கேஷ் உயிரோட இல்ல அப்படிங்கறத ஆட்டாப்சி ரிப்போர்ட் தென்னந்தெளிவா சொல்லியிருக்கு. சோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இமிடியேட்டா இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போலீஸ் அங்க இருந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸை செக் பண்றாங்க. அப்பதான் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தையும் போலீஸ் நோட் பண்றாங்க. அக்டோபர் 6, அதாவது சம்பவம் நடந்த மிட்நைட் 12:15க்கு ஃபேஸை மறைச்சிக்கிட்டு ஒரு பையனோட ஒரு பொண்ணு ராம்கேஷோட பிளாட்டுக்குள்ள நுழையிறத சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாக்குறாங்க.
15 நிமிஷம் கழிச்சு, அதாவது 12:30க்கு ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு இன்னொரு 2 ஜென்ஸ் அதே பில்டிங் குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அண்ட் மிட் நைட் 2:15க்கு அந்த பில்டிங் குள்ள போன 3 பேர்ல ஒருத்தர் மட்டும் அந்த பில்டிங்ல இருந்து வெளியே வராரு. சரியா 42 நிமிஷம் கழிச்சு 2:57க்கு 2 நபர்களும், அதாவது மிச்சம் இருந்த 2 நபர்களும் அந்த பொண்ணோட வெளியே வராங்க. அவங்க கிளம்புன கொஞ்ச நேரத்துல அங்க கொஞ்சம் கொஞ்சமா ஃபயர் வெளியே வரத அந்த சிசிடிவில போலீஸ் பாக்குறாங்க. சோ அந்த டைம்ல மொபைல் போன்ஸ் எதெல்லாம் ஆன்ல இருந்திருக்கு அப்படிங்கிற டீடைல் சம்மரிய சைபர் கிரைம் டீம் கிட்ட போலீஸ் கேட்டிருக்காங்க. மீன்வைல் இன்னொரு போலீஸ் டீம் ராம்கேஷோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. சிசிடிவில இருந்த அந்த ஆட்களையும் அந்த பொண்ணையும் ராம்கேஷோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிச்சு இவங்களை எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் ராம்கேஷோட ஃப்ரெண்டு ஒருத்தர், இவங்க பேரு அமிர்தா, இவங்க ஃபாரன்சிக் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இமிடியேட்டா அமிர்தாவோட மொபைலை ட்ரேஸ் பண்ண போலீஸ் அந்த ஃபயர் இன்சிடென்ட் ஆன டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அமிர்தாவோட மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறத கவனிக்கிறாங்க. சோ போலீஸ் நம்ம அக்யூஸ்ட நெருங்கிட்டோம்னு நினைச்சு அமிர்தாவை ஃபாலோ பண்றதுக்காகவும் அவங்கள பிடிக்கிறதுக்காகவும் தனிப்படை அமைச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அட்வொகேட்ஸ், நம்ம நிறைய கேசஸ் பார்த்திருக்கோம். அந்த கேசஸ்ல நடந்த எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை சுத்தி தான் அத்தனை கிரைமும் நடந்திருக்கும். நிறைய வழக்குகள்ல ஒரு பொண்ணை அடையறதுக்காக ஆண்கள் செய்யக்கூடிய கேவலமான செயல்கள்னால அந்த ஆண்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும் அவங்களுக்கு கிடைச்சிருக்க தண்டனை பத்தி தான் நம்ம கேசஸ் பார்த்திருக்கோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி ஒரு பொண்ணு ஒரு ஆணை அடையறதுக்காக இல்ல 2 ஆண்கள் கூட இல்ல, ஒரு ஆண் கூட இருந்து போர் அடிச்சு இன்னொரு ஆண் கூட உல்லாசமா இருக்கிறதுக்காக அந்த பொண்ணு செஞ்ச மிகப்பெரிய சம்பவம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு பொண்ணுக்கும் ஆணுக்கும் உடல் தேவை ஏற்படுறது தவறு இல்ல, ஆனா அது முறையான வழியில இருக்கிறது தான் இந்த சமூகத்துக்கு நல்லதா இருக்க முடியும் இல்லையா? சின்ன பசங்க யாரும் இந்த வீடியோ பார்க்க வேணாம். வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி கேஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். அமிர்தாவை முரதாபாத்ல வச்சு அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல அமிர்தா சொன்ன ஒவ்வொரு விஷயமும் போலீஸோட காது கூசுற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க பண்ண இழிவான செயல்கள்னால ஒருத்தரோட உயிர் பறி போயிருக்கு. பட் அட்வொகேட்ஸ் வெயிட் பண்ணுங்க, உடனே ராஜ்கேஷும் நல்லவன்னு நினைச்சிடாதீங்க. கடைசியா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதையும் பார்த்துட்டு இதுல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அமிர்தாவுக்கு வயசு கோளாறா இல்லனா அவங்க நார்மல் மைண்ட் செட்ல இருக்காங்களா அப்படின்னு போலீசால புரிஞ்சிக்கவே முடியல. 32 வயசான ராம்கேஷ் மீனா யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாக் இன்டர்வியூஸ் நடக்கும் இல்லையா? யூபிஎஸ்சி எக்ஸாம் இன்டர்வியூவை எப்படி கிராக் பண்ணணுங்கிற கோச்சிங்க கொடுத்துட்டு இருக்கும் போதுதான் முரதாபாத் பிராஸ் சிட்டில இருக்கிற 21 வயசான அமிர்தாவை ராம்கேஷ் கூட இன்ட்ரோ ஆறாங்க. பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்த அமிர்தா வேலைக்காக நொய்டாக்கு வந்திருக்காங்க. ராம்கேஷோட இன்ட்ரோடக்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்களோட மொபைல் நம்பரை ராம்கேஷ் கிட்ட கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கான்வர்சேஷன் பில்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் நட்பா மாறுது. கொஞ்சம் நாட்கள்லயே இவங்களுக்குள்ள அதிக நெருக்கமும் ஏற்படுது. அப்படியே வளர்ந்த இவங்க ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் மாசத்துல சாட்டிங் அண்ட் டேட்டிங்னு எல்லாம் மீற ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல அமிர்தா அண்ட் ராம்கேஷ் ஒரு ஃபிளாட்ல லிவ் டுகெதரா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அமிர்தா ஆல்ரெடி அவங்களோட ஃபேமிலி கூட டச்ல இல்லைங்கிறதையும் இந்த நேரத்துல சொல்லி ஆகணும். இதுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய காரணமும் இருக்கு. எஸ், 2014 27 வயசான சுமித் அப்படிங்கிற ஒரு கேஸ் ஏஜென்சில கேஸ் சிலிண்டர் சப்ளை பண்ற ஒருத்தர் கூட ஏற்கனவே அமிர்தாவுக்கு காதல் ஏற்பட்டிருக்கு. அமிர்தா கூட சுமித் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. ரீசன், சுமித்துக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருந்திருக்கு. அது தெரிஞ்சும் அமிர்தா சுமித் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. இத கொஞ்சம் கூட பிடிக்காத அமிர்தாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அமிர்தாவை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி அவங்க கூட சண்டை போட்டு அமிர்தாவை ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்படி நடந்த கொஞ்சம் நாட்கள்லயே சுமித்தும் அமிர்தாக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு 2 பேரும் பிரிஞ்சும் போயிருக்காங்க. ராம்கேஷ் இறந்த 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அமிர்தா அண்ட் சுமித் 2 பேரும் திரும்பவும் ஒன்னு சேர்ந்திருக்காங்கன்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்
இன்வெஸ்டிகேஷன்ல அமிர்தா சொல்லியிருக்காங்க. தற்செயலா அவங்களோட எக்ஸ் லவர் சுமித்தை சந்திக்கும் போது இவங்க 2 பேருக்குள்ள ஏற்பட்ட சில கான்வர்சேஷன்ஸ், அதாவது இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்த சில நெருக்கமா இருந்த மொமெண்ட்ஸை பேசி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனே அமிர்தாவுக்கும் சுமித்துக்கும் அகெயின் லவ் ஸ்டார்ட் ஆகுது. இது ராம்கேஷ்க்கு கொஞ்சம் கூட தெரியாம இருந்திருக்கு. ரொம்ப நாளா ராம்கேஷ்க்கு தெரியாமலேயே அமிர்தா சுமித் கூட பிரைவேட் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துல அமிர்தா ராம்கேஷ் கூட இருக்கிறத விட சுமித் கூட இருக்கிறது தான் விரும்பி இருக்காங்க. கடைசியா அமிர்தா ராம்கேஷ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி அவரை பிரிஞ்சு டெல்லியில இருக்க சந்தர்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சுமித் கூட வாழ ஆரம்பிக்கிறாங்க. அட்வொகேட்ஸ் இதை கேட்கும்போது எரிச்சலா இருக்குல்ல, எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பட் போக போக பாருங்க, இந்த கேஸ் ஒரு பொண்ணு ஆசைப்பட்டா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நமக்கு காட்டியிருக்கு. கோவத்தோட உச்சிக்கே போன ராம்கேஷ் ஒரு ஸ்ட்ரேஞ்சான முடிவை எடுக்கிறாரு. அதாவது ராம்கேஷ் அண்ட் அமிர்தா நெருக்கமா தனிமையில இருந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸை அவரோட மொபைல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸை அவருக்கு வெப்பனா யூஸ் பண்றதுக்காக அமிர்தாவுக்கு ஒன்னொன்னா அனுப்பி அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அதாவது ராம்கேஷோட ஆசைக்கு அமிர்தா இணங்கி போல அப்படின்னா இந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸை இன்டர்நெட்ல விட்டுருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அமிர்தாவை பொறுத்த வரைக்கும் ராம்கேஷ் கூட இருந்தது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காத ஒரு விளையாட்டா நினைச்சிருந்திருக்காங்க. சோ அவர் இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் போட்டோஸை வச்சு மிரட்டுவார்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ராம்கேஷ் கிட்ட அமிர்தா இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸை டெலீட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. பட் அதை பண்ண முடியாதுன்னு திட்டவட்டமா ராம்கேஷ் சொல்லிடுறாரு. ஆல்சோ இந்த வீடியோஸ் அண்ட் போட்டோஸை ஒரு ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணி வச்சிருக்காரு. நீ தனிமையில என் கூட இல்லனா இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்க எல்லா டேட்டாஸை நான் வெளியே ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு தொடர்ந்து எச்சரிக்கிறாரு. இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸை எப்படியாச்சும் டெலீட் பண்ண சொல்லி ராம்கேஷை அமிர்தா தொடர்ந்து எல்லா வழியிலையும் முயற்சி பண்றாங்க. பட் எதுக்குமே கட்டுப்படாத ராம்கேஷ் நீ என் கூட இருந்தே ஆகணும்னு திட்டவட்டமா சொல்றாரு. கடைசியா ராம்கேஷை சமாளிக்க முடியாத அமிர்தா வேற ஒரு அணுகுமுறையை கையாளுறாங்க. அதாவது எனக்கும் சுமித்துக்கும் சண்டை வந்துருச்சு, இனிமே நான் உன் கூட பேச மாட்டேன், எனக்கு நீதான் முக்கியம் அப்படின்னு திரும்பவும் அமிர்தா ராம்கேஷ் கிட்ட நெருங்க ஒரு டிராமாவை பிளான் பண்றாங்க. பிகாஸ் அமிர்தா ராம்கேஷ் கிட்ட நெருக்கமா இருக்க நேரத்துல எல்லாம் அவங்க வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அந்த டைம்ல அந்த ஹார்ட் டிஸ்கை தேடி அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்க எல்லா ஃபுட்டேஜஸையும் டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அமிர்தாவோட பிளானா இருந்திருக்கு. ஸோ அமிர்தா நினைச்ச மாதிரி இப்ப ராம்கேஷை நம்ப வச்சிருக்கா. ராம்கேஷ் ஒவ்வொரு தடவையும் அமிர்தாவை வீட்டுக்கு கூப்பிடும் போதெல்லாம் அமிர்தா ஒரு இறுகின மனசோட ராம்கேஷ் கூட தனிமையில இருந்திருக்காங்க. காரணம் அவங்களோட இன்டென்ஷன் அந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸை டெலீட் பண்றது தான். பட் இதை கொஞ்சம் கூட சுதாரிக்காத ராம்கேஷ் அமிர்தா கூட அந்த அறையில சந்தோஷமா மட்டும்தான் இருந்திருக்காரு. ஒவ்வொரு தடவையும் அமிர்தா அவரோட வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அந்த ஹார்ட் டிஸ்கை தேடுற முயற்சியில தான் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த ஹார்ட் டிஸ்கை அமிர்தாவால கண்டுபிடிக்க முடியாம போகுது. அமிர்தாவோட பொறுமையும் முடிவுக்கு வருது. இந்த தேவையற்ற உடல் நெருக்கமும் அமிர்தாவை இன்னும் கோபத்தை ஏற்படுத்துது. இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும்னு நினைச்சு சுமித்தோட சேர்ந்து ராம்கேஷை ஏதாவது பண்ணணும்னு பிளான் பண்றாங்க. அப்படி பிளான் பண்ணும்போது தான் மொரதாபாத்ல சுமித்தோட ஃப்ரெண்ட் சந்தீப் குமாரை இந்த பிளான்குள்ள கொண்டு வராங்க. அமிர்தா ஃபாரன்சிக் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன விஷயத்தை கூட அவங்களோட இன்டெலிஜென்ஸை இந்த பிளான்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 12:15 மணிக்கு அமிர்தா அவங்களோட ஃபேஸை ஒரு தாவணியால மூடிக்கிட்டு ரமேஷ் கூட ஃபிளாட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. பிகாஸ் அன்னைக்கு நைட் 12 மணிக்கு என் கூட இன்னைக்கு நைட் இருன்னு அமிர்தாவை ராம்கேஷ் கூப்பிட்டுருக்காரு. ஸோ இந்த டே தான் இவங்க 3 பேரும் ராம்கேஷை தீர்த்து கட்ட முடிவு பண்ணியிருக்காங்க. அமிர்தா ராம்கேஷோட வீட்டுக்குள்ள போனதும் கொஞ்ச நேரத்துல அவர் கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே நான் இன்ட்ரோல சொன்ன அந்த டைம் ஸ்டாம்ப் படி சுமித்தும் சந்தீப்பும் அவங்களோட ஃபேஸ் மாஸ்கை போட்டுக்கிட்டு ராம்கேஷ் இருக்க ஃபிளாட்டுக்குள்ள நுழையிறாங்க. உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே ராம்கேஷ் கொலை நடுங்கி போறாரு. பிகாஸ் அவர் இருந்த நிலைமையில 2 ஆண்கள் உள்ள வந்ததும் ராம்கேஷுக்கு அவர் சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியல. உடனே சுமித்தும் சந்தீப்பும் ராம்கேஷை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அடி தாங்க முடியாம கொஞ்ச நேரத்திலேயே ராம்கேஷ் அங்க மயங்கி விழுறாரு. அவர் மயங்கின கொஞ்ச நேரத்திலேயே இவங்க 3 பேரும் அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு பொருளையும் ஒன்று விடாம அலசி ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையானது அந்த ஹார்ட் டிஸ்க் தான். ஒரு வழியா அந்த ஹார்ட் டிஸ்கை கண்டுபிடிச்ச இந்த 3 பேரும் அதை எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டு அங்க இருந்த நெய், எண்ணெய், மண்ணெண்ணு எல்லாத்தையும் ராம்கேஷ் பக்கத்துலயும் மேலையும் தெளிச்சிருக்காங்க. கிச்சன்ல இருந்த ஒரு சிலிண்டரை கொண்டு வந்து ராம்கேஷோட தலைக்கு பக்கத்துல வைக்கிறாங்க. அட்வொகேட்ஸ், சுமித் ஆல்ரெடி ஒரு கேஸ் ஏஜென்சில கேஸ் சிலிண்டர் சப்ளையரா வேலை செய்யறாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அவனுக்கு ஒரு சிலிண்டரை எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அதுல
அதுல இருந்து எப்படி ஃபயரை கொண்டு வரணும்ன்ற விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கு. சோ அந்த ஸ்கில்ல இந்த பிளான்ல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான். கொஞ்ச நேரத்துல ஹார்ட் டிஸ்க், லேப்டாப் அண்ட் மொபைல் போனை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்க. அவங்க கிளம்பி போன கொஞ்ச நேரத்துல தீ அந்த வீட்டு ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. ராம்கேஷ் இருந்த ரூம் வெளி பக்கத்துல இருந்து கதவோட தாப்பால போடவும் முடியும், அந்த தாப்பால ஓபன் பண்ணவும் முடியும். சோ வெளியே இருந்து உள்பக்கமா தாப்பால் போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஏர்லி மார்னிங் 2:57க்கு எல்லாரும் அந்த வீட்டுல இருந்து வெளியேறி இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துல ஒரு மிகப்பெரிய வெடி சத்தம் கேட்டிருக்கு. அதாவது அந்த சிலிண்டர் பிளாஸ்ட் ஆயிருக்கு. அந்த சிலிண்டர் இருந்த இடம், அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டும் இந்த கேஸை தலைகீழா புரட்டி போடும்னு யாருமே யோசிக்கல. சோ இனிஷியல் லெவல் இன்வெஸ்டிகேஷன்ல இந்த கேஸ் என்னதான் இயற்கையான மரணம் சொல்லியிருந்தாலும் அமிர்தா கூட நடத்தின இன்வெஸ்டிகேஷன்ல இது திட்டமிட்ட கொலை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அட்வொகேட்ஸ், ராம்கேஷ் என்னதான் அமிர்தாவால சம்பவம் பண்ணியிருந்தாலும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு நான் இன்ட்ரோல சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த ட்விஸ்ட் ராம்கேஷோட ஹார்ட் டிஸ்க்ல கிட்டத்தட்ட 15 பெண்களோட ராம்கேஷ் ஒன்னா தனிமையில் இருந்த வீடியோக்கள் இருந்திருக்கு. இந்த 15 பெண்களும் வயது சொல்ல முடியாத பெண்கள். உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். யூபிஎஸ்சி எக்ஸாம் சென்டருக்கு மாக் இன்டர்வியூக்கு வர பெண்களை இந்த மாதிரி வீடியோக்களை எடுத்தும் போட்டோக்கள் எடுத்தும் அவங்கள அச்சுறுத்தி பாலியல் துஷ்பிரயோகம் ராம்கேஷால செய்யப்பட்டிருக்கு. அமிர்தா என்னதான் சுயநலவாதியா இருந்தாலும் ராம்கேஷ் இயல்பிலேயே சுயநலவாதியா இருந்திருக்கான்றது மாற்று கருத்து கிடையாது. அமிர்தா என்னதான் ஒரு கேவலமான விஷயத்த ராம்கேஷ் கிட்டையும் சுமித் கிட்டையும் நடந்துகிட்டாலும் ராம்கேஷ்க்கு அமிர்தாவால நடந்தது ராம்கேஷ் செஞ்ச பாவத்தோட கர்மாவா? இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.